சென்னையில் இன்று தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் 120 குறைந்து 56,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படியே நிலை கொண்டிருந்த நிலையில் தற்போது மெல்ல நகர ஆரம்பித்து உள்ளது. ஒருவேளை இன்று மாலையிலிருந்து நாளை காலைக்குள் பெங்கல் புயலாக வலுப்பெற வாய்ப்பு உள்ளது. அப்போது தென்மேற்கு வங்கக்கடலில் 65 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நடிகர் ரஜினியை ஒரே ஒரு முறை சந்தித்ததற்கு ஐயோ ஐயோ என கூறுவதற்கு அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம் அரசியல் சூப்பர் ஸ்டார், இதனால் பயம் வந்துடுச்சு என சீமான் பதிலளித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக ஹேமந்த் சோரன் பதவி ஏற்க இருக்கும் நிலையில் இந்த விழாவில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். ராமதாசுக்கு வேலையில்லை, தினமும் அறிக்கை விட்டுக் கொண்டிருப்பார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியது தொடர்பாக கேட்ட கேள்விக்கு டாக்டர் ராமதாஸ், அவரை போல் பிரகாசமான ஞான ஒளி எனக்கு இல்லைதான், நான் என்ன செய்ய முடியும், அவரை போல் பிரகாசமான அரசியல் ஞான ஒளி நான் பெறவில்லையே என வருத்தமாக இருக்கிறது என்று பதிலளித்தார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய மந்திரிக்கு கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தின் அடுத்த முதல்வர் யார் என்பதில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் முதல்வர் பதவியை விரும்பவில்லை, மோடியின் முடிவை ஏற்கிறேன் என ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்டு டிரம்ப் அமைச்சர்கள் நிர்வாகிகளை நியமித்து வருகிறார். நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெஸ்ட் தரவரிசையில் பந்து வீச்சில் பும்ரா மீண்டும் முதலிடம் பிடித்து உள்ள நிலையில் பேட்டிங் தரவரிசையில் ஜெய்ஸ்வால் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார்.